வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அசாம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் அறிவிப்பு. மகாராஷ்டிரா ஆளுநராக சி. ராதாகிருஷ்ணனும், புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதனும் நியமனம். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் வெளிநடப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உட்பட 10 மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வுக் கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்ட விவரங்களை கேட்டறிந்தார். பண்ருட்டி அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டிய நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. டெல்லியில் பெய்த கனமழையால் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் தரைத்தளத்திற்குள் புகுந்த தண்ணீர். 2 மாணவிகள் உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. காசாவின் இருவேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடக்கம். ஆடவர் ஹாக்கி போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். டெல்லியில் மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநில முதல்வர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக்கின் 9வது நிர்வாக குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது 2047இல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியரின் நோக்கம் என்றும், மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் மாநில அரசுகள் இந்த இலக்கை அடைய துடிப்போடு பங்காற்ற முடியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். சர்வதேச முதலீடுகளுக்கு உகந்ததாக நமது கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்றும், இது இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டு எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த நடவடிக்கை வாயிலாகவே 2047இல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நமது கனவை நிறைவேற்ற முடியும் எனவும், வளர்ச்சியடைந்த மாநிலங்கள்தான் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு செய்தார். தமக்கு பேச 7 நிமிடங்கள் கூட ஒதுக்கப்படவில்லை என்றும், பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர்கள் பேச 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் கூறிய மம்தா பானர்ஜி, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் அரசுக்கு தாம் வலிமையுடன் துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டார். இதனிடையே நிதி ஆயோக் கூட்டத்தில் மைக் அணைக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி கூறுவது முற்றிலும் தவறானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி கூடுதல் நேரம் கேட்டு பேசியிருக்கலாம் என்றும், மாநில முதல்வர்களும் அப்படியே பேசியதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் அவமதிக்கப்பட்டதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய விவகாரத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வரை நடத்தும் விதமா இது என மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளும் ஒரு அங்கம் என்பதை மத்தியில் இருக்கும் பாஜக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் ஸ்டாலின், கூட்டாட்சியில் அனைவரது கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். இதனிடையே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் துரோகம் செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசை முழுமையாக எதிர்க்கிறாரா என்பதனை விளக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து புதுச்சேரியை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு மத்திய அரசு அநீதி இழைத்து விட்டதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மெட்ரோ திட்டம், இயற்கை பேரிடருக்கு இழப்பீடு, தொழில் வளர்ச்சி என தமிழகத்திற்கு எதற்கும் நிதியில்லை என்றும், சுருக்கமாக சொன்னால் பட்ஜெட்டில் தமிழ்நாடே இல்லை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மோடி நாற்காலியை வலுவாக்கும் பட்ஜெட்டை விட அனைத்து தரப்பு மக்களுக்கான பட்ஜெட்டே நாட்டுக்கு தேவை என கூறியிருக்கும் உதயநிதி ஸ்டாலின், நிதி ஒதுக்கீட்டில் இனியும் மாற்றாந்தாய் மனப்பான்மை தொடர்ந்தால் திமுக ஆர்ப்பாட்டம் நாளை மக்கள் போராட்டங்களாக மாறிவிடும் என்பதை பாசிஸ்டுகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக கூறி அதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து காணொலி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு நாகை, வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது எத்தனை முகாம்கள் நடத்தப்பட்டு எவ்வளவு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது போன்ற விவரங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். தொடர்ந்து மனுக்களின் நிலை குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார்.
முடிவில் முகாம்கள் வாயிலாக சுமார் 8,75,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே புதுமை பெண் திட்டத்தில் உதவித்தொகை பெற மனு அளித்ததாக ஸ்ரீதேவி என்ற கல்லூரி மாணவி முதலமைச்சரிடம் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்னர் மீண்டும் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கதிர்காமம் தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு பின்னர் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி வழங்கப்படும் என கூறினார். மேலும் மானிய விலையில் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இதனிடையே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசை முழுமையாக எதிர்க்கிறாரா என்பதனை விளக்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து புதுச்சேரியை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா, அசாம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா, பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராகவும் சண்டிகரின் துணைநிலை ஆளுநராகவும் குலாப் சந்த் கட்டாரியா, ராஜஸ்தான் மாநில ஆளுநராக ஹரிபாபு கிஷன்ராவ் பாக்டே, சத்தீஸ்கர் மாநில ஆளுநராக ரமேன் டேகா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட லட்சுமண் பிரசாத்துக்கு மணிப்பூர் மாநில ஆளுநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநில ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தூரும், மேகாலய மாநில ஆளுநராக சி.எச். விஜய் சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார். கோவையில் ஜெம் மருத்துவமனை தலைவரான மருத்துவர் பழனிவேல் எழுதிய கட்ஸ் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் டாடா குழும தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் புத்தகத்தை வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என பல அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கோவையின் பிரபல மருத்துவர்கள் மற்றும் தொழிலதிபர்களும் இந்த விழாவில் பங்கேற்றனர். கனமழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜ சாகர், ஹேமங்கி, ஹேராவதி ஆகிய அணைகளுக்கு வரும் மழைநீர் முழுவதும் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1.41 லட்சம் கனஅடியாக அதிகரித்துள்ளதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 12வது நாளாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும், பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நீர்மட்டம் 103 அடியாக உயர்ந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்களை வைத்து மோசடியாக பதிவு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி கைது செய்தது. இந்த வழக்கில் நிலத்தின் அசல் ஆவணங்கள் தொலைந்துவிட்டதாக கூறி போலி சான்று வழங்கியதாக கைதான வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்தனர். இதில் முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விசாரணை முடிந்து பிருத்திவிராஜை கரூர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரை வரும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சேலம் மத்திய சிறையில் அடைக்க கரூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களை அங்கிருந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டது. தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி தொழிலாளர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மாஞ்சோலைக்கு நேரில் சென்று அங்குள்ள தொழிலாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். விருதுநகர் அருகே 5,000 லஞ்சம் வாங்கியதாக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் துலுக்கப்பட்டியில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மணிமாறன் என்பவர் புதிதாக வீடு கட்டுவதற்கு பிளான் அப்ரூவல் சான்றிதழ் கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜனை அணுகியுள்ளார். அனுமதி சான்றிதழ் கொடுப்பதற்கு 15,000 ரூபாய் லஞ்சமாக கேட்பதாக கூறி விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் மணிமாறன் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய 5,000 ரூபாயை ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜன் லஞ்சமாக வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் நாகராஜனை கையும் களவுமாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொரப்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சாம்பிராணி உள்ளிட்ட வாசனைப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். எனினும் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாகவும் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே குடியிருப்புகள் சூழ்ந்து இருக்கும் இடத்தில் எளிதில் தீப்பற்றக்கூடிய சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அதிவேகமாக சென்ற கார் சுற்றுலா வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வால்பாறைக்கு சுற்றுலா சென்று திரும்பிய 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுற்றுலா வேன் கவிழ்ந்த போதும் அதில் பயணம் செய்த 20 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லியில் பெய்த கனமழை காரணமாக பழைய ராஜேந்திர நகரில் உள்ள தனியார் ஐஏஎஸ் பயிற்சி மையத்தின் அடித்தளம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் பயிற்சி மையத்தில் இருந்த பல மாணவிகள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டனர். போலீசார், தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை உறிஞ்சி வெளியேற்றி 2 மாணவிகளின் உடல்களை மீட்டனர். அவை உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தண்ணீரில் சிக்கி கொண்ட மேலும் ஒரு மாணவரின் உடல் பின்னர் மீட்கப்பட்டது. அடித்தளத்தில் தண்ணீர் உள்ளே வரும்போது பயிற்சி மையத்தினுள் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் இருந்ததாகவும் பலர் உடனடியாக வெளியேறிவிட்டதாகவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான மாணவர்கள் நள்ளிரவில் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காசாவின் இருவேறு பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டேர் அல் பாலா பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றில் 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக தங்கியிருந்தனர். அங்கு ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பள்ளி கட்டிடத்தின் ஒரு பகுதி முற்றிலும் இடிந்து சேதமடைந்தது. இதில் சிக்கி 15 குழந்தைகள், 8 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக அழைத்துச் செல்லப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதேபோல் கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் இதுவரை 39,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக ஒலிம்பிக் கொடி ஏற்றப்பட்ட நிலையில் அது தலைகீழாக காணப்பட்டதால் பார்வையாளர்கள் முகம் சுளிக்க நேர்ந்தது. செய் நதியில் நாடுகளின் அணிவகுப்பு நடைபெற்ற போது தென்கொரியாவை வடகொரியா என வர்ணனையாளர் குறிப்பிட்டார். ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் தென்கொரிய ரசிகர்களை அதிர்ச்சி அடைய செய்தது. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. இரு அணிகளும் சமபலத்துடன் போராடிய நிலையில் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்திய அணி சார்பில் மன்தீப் சிங், விவேக் பிரசாத், ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். இந்த வெற்றியின் மூலம் குரூப் பி பிரிவில் இந்திய அணி 3 புள்ளிகளை பெற்று 2வது இடத்திற்கு முன்னேறியது. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியின் 2ஆம் சுற்றுக்கு இந்திய வீரர் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார். முதல் சுற்று போட்டியில் கௌதமாலா வீரர் கெவின் கார்ட்டனுடன் லக்ஷயா சென் எதிர்கொண்டார். போட்டியின் முதல் செட்டை 21-8 என்ற கணக்கில் எளிதில் லக்ஷயா சென் வென்ற நிலையில் 2வது செட்டில் கெவின் கார்ட்டூன் கடுமையான சவால் அளித்தார். பரபரப்பாக நடைபெற்ற 2வது செட்டை 22-20 என்ற கணக்கில் போராடி வென்ற லக்ஷயா சென் அடுத்த சுற்றுக்குள் நுழைந்தார். இதேபோல் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிருக்கான 54 கிலோ எடைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் ரவுண்ட் 16 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். கொலம்பியாவின் ஏனி அரியாஸை பிரீத்தி பவார் எதிர்கொள்கிறார். டிஎன்பிஎல் தொடரில் திருச்சி அணி 47 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திருப்பூர் அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த திருப்பூர் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து பேட் செய்த திருச்சி 122 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த வெற்றியின் மூலம் 4வது அணியாக திருப்பூர் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இதேபோல் டிஎன்பிஎல் தொடரில் சேலம் அணியை 1 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் பிற்பகலில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த சேலம் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய கோவை அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. கோவை அணி 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரி சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்றது. 360 டிகிரியில் அமைக்கப்பட்ட மேடையில் இருந்து யுவன் சங்கர் ராஜா ரசிகர்கள் முன் பாடல்களை பாடினார். பிரேம்ஜி, ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடினர். கச்சேரிக்கான மேடை மிக வித்தியாசமாக இருந்ததாகவும் அருகில் இருந்து யுவனை பார்த்தது சிறந்த அனுபவம் என்றும் ரசிகர்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அசாம், பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் அறிவிப்பு. மகாராஷ்டிரா ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணனும், புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே. கைலாஷ்நாதனும் நியமனம். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திடீர் வெளிநடப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா உட்பட 10 மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து காணொலி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வுக் கூட்டம்.
முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்ட விவரங்களை கேட்டறிந்தார். பண்ருட்டி அருகே சாம்பிராணி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை தாண்டிய நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. டெல்லியில் பெய்த கனமழையால் IAS பயிற்சி மையத்தின் தரைத்தளத்திற்குள் புகுந்த தண்ணீர். 2 மாணவிகள் உட்பட 3 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. காசாவின் இருவேறு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல். 50க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடக்கம். ஆடவர் ஹாக்கி போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.